ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆண் குழந்தை தான் நம்மளுக்கு பிறக்கும், அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அது சில பேர் உடல் வாக்கு பொறுத்து மாறுபடும். 100% இந்த அறிகுறி இருந்தால் உங்களுக்கு ஆண் குழந்தை, இந்த அறிகுறி இருந்தால் உங்களுக்கு பெண் குழந்தைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் ஒரு முக்கியமான ஒரு 3 டிப்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். 3 சிம்டம்ஸ். இந்த 3 சிம்டம்ஸ் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதனால் இதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தை நம்ம வயிற்றில் இருக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி தென்படும். அது நம்ம வயிறு நல்லா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீனாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா, அது அந்த வயிற்றில் அந்த ஒரு கோடு மேலே மார்பகத்துக்கு பக்கத்தில் இருந்தே நம்ம வயிற்றில் மேலேருந்து கீழே அந்த கொப்புளுக்கு கீழே வரைக்கும் அந்த கோடு கீழே வரைக்கும் அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆண் குழந்தை தான். இந்த சிம்டம்ஸ் பாருங்கள். ஒரு கோடு அப்படி மேலே வயிற்றுலேருந்து அந்த கொப்புளோட தாண்டி கீழே வரைக்கும் வரணும். அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு குழந்தை வயிற்றில் தங்கிடுச்சு அப்படின்னாலே 35 நாள் ஆயிடுச்சதுனாலே நம்மளுக்கு இந்த வாமிட் வரும். அது பெண் குழந்தை வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா வாமிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவே ஆண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா வாமிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப கிறக்கமாக இருக்கும். அடிக்கடி எதுவுமே சாப்பிட முடியாமல் அடிக்கடி வாமிட் வந்துகிட்டே இருக்கும். இதுவும் ஒரு அறிகுறி தான். 3வது அறிகுறி நம்ம யூரின் கலர் கொஞ்சம் அடர்ந்த கலராக இருக்கும். அது நீங்கள் எப்படி அந்த கலர் கண்டுபிடிக்கிறதுனா, நல்ல ஒரு அடர்த்தியான மஞ்சள், அடர்த்தியான ஆரஞ்சு கலர், இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாற்றங்களாக இருக்கும். இதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.